120 வருடங்களுக்கு மேலா வரதராஜ பெருமாள் மாசி மக தினத்தன்னைக்கு வைத்திக்குப்பம் கடற்கரைக்கு வந்து சமுத்திரத்துல தீர்த்தவாரி கண்டறிறாரு. புதுவையில எவ்வளவோ கடற்பகுதியில் இருந்தாலும் ஏன் முக்கியமா இந்த வைத்திக்குப்பத்துல மாசிமகம் நடக்குது? இதுக்கும் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம்? வைத்திக்குப்பத்துல அப்படி என்ன நடந்துச்சு? வைத்திக்குப்பத்துல 230 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல் தொட்டி மிதந்து வந்துச்சான். அந்த கல் தொட்டிக்கும் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? வரதராஜ பெருமாள் கோயில்ல இருக்கிற அந்த கல் தொட்டியில என்ன கிடைச்சது? இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல புதுவை வரதராஜ பெருமாள் கோயிலை பத்திய வரலாறு பார்ப்போம். அதுக்கப்புறம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கும் வைத்திக்குப்பம் கடல்ல கிடைச்ச கல் தொட்டிக்கும் என்ன சம்பந்தம், அதுல என்ன இருந்தது அப்படின்றத பார்ப்போம். புதுவை வரதராஜ பெருமாள் திருக்கோயில் புதுச்சேரி நகரின் மைய பகுதியில இருக்கு. ஒரு காலத்துல தொண்டை நாட்டின் பகுதியாகவும் இடைக்காலத்துல நடுநாட்டின் பகுதியாகவும் சோழ பாண்டிய பல்லவ ராஷ்டிர மராத்திய நாயக்கர்கள் ஆட்சி உட்பட்ட தலமாகவும் விளங்கியது புதுவை அப்படின்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். பல்வேறு அந்நிய படையெடுப்பிலும் இந்த கோயிலுக்கு எந்தவித இடையூறும் இடிபாடும் நேரவே இல்லை. மேலும் பிரெஞ்சு ஆட்சியாளர்களோட ஆக்கிரமிப்புக்கு இடையான புதுவை வேதபுரீஸ்வரர் கோயிலோட எஞ்சிய விக்கிரகங்களும் முகலாயர்களோட படையெடுப்பின் போது தீவனூர்ல உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் விக்கிரகங்களும் ஆற்காட்டு நவாப் படையெடுப்பின் போது செஞ்சி அரசுக்கு உட்பட்ட கோயில் விக்கிரகங்கள் இங்கதான் பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க கோயில் வரலாறு. அவ்வாறு அனைத்து கோயில்களின் உற்சவ மூர்த்திகளும் வைத்து பாதுகாக்கப்பட்ட நிலவரைய இன்னும் இந்த கோயில்ல பார்க்கலாம். 4 புறமும் மதிர்ச்சுவர்கள், திருச்சுற்று மண்டபங்கள் அப்படின்னு காண்பதற்கு பிரம்மாண்டமா காணப்படுது இந்த திருக்கோயில். மகாமண்டபத்தோட கூரையில தசாவதார திருக்கோலங்களையும் தரிசிக்கலாம். அதே போல கருடாழ்வார், பெருமாள், தாயார் மற்றும் 12 ஆழ்வார்களும் காட்சி கொடுக்கறாங்க. கோயிலோட வசந்த மண்டபம் 64 தூண்களோட எழுற அமைக்கப்பட்டிருக்கு. இதுவரையில வரதராஜ பெருமாள் சுமார் 5 அடி உயரத்துல கம்பீரமா காட்சி அருள்றாரு. வீதியில செல்வோரும் நின்று பெருமாளை தரிசனம் செய்யும் விதமா மூலவர் சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. பெருமாள் சன்னதிக்கு தென்பகுதியில பெருந்தேவி தாயார் சன்னதி கொண்டிருக்காங்க. எழிலும் கருணையும் கொஞ்சம் திருவடிவாக எழுந்தருளிருக்கும் தாயாரினோட திருக்கோலம் கண்கொள்ளா காட்சியாக திகழ்கிறது. இங்கு தாயார வழிபட்டா விரைவில் திருமண வரம் கிட்டும் அப்படின்றது ஐதீகம். இது மட்டும் இல்லாம ஆண்டாள் சன்னதி, கோதண்டராமர் சன்னதி, பண்டரிநாதன் சன்னதி, சுந்தர ஆஞ்சநேயர் சன்னதி, ஆழ்வார்கள் உடையவர் சன்னதி, திருக்குளம், நந்தவனம் மனதுக்கு அமைதி அருளும் ஒருங்கே கிடைக்கும் வண்ணம் கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. 1998 ஆண்டுல இந்த கோயில் ராஜகோபுரம் கட்டப்பட்டு திருமுக்குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. இங்க பேதமின்றி சகல மக்களும் பெருமாளை வழிபட்டு வராங்க. சுவாமி தேசிகருக்கும் மணவாள மாமுனிவர்களுக்கும் இங்க எதிரே சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப ஏன் வைத்திக்குப்பத்துல மாசிமகம் தீர்த்தவாரி நடக்குது, அதுக்கும் வரதராஜ பெருமாள் கோயில்ல இருக்க கல் தொட்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பார்ப்போம். புதுவை வங்கக்கடல் தாளாட்டும் பூமி, இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை நகரம். அங்க அமைந்திருக்கும் சிற்றூர்ல ஒண்ணுதான் வைத்திக்குப்பம். 230 வருஷங்களுக்கு முன்பு அந்த ஊர் ஒரு அதிகாலை ரொம்ப பரபரப்பானது. அதிகாலையில மீன் பிடிக்க கிராம மக்கள் புறப்பட்டு வந்த போது அலையில மிதந்து கரை நோக்கி வந்தது ஒரு பெரிய கருங்கல் தொட்டி. மூடிட்டு பத்திரப்பட்டி இருந்த அந்த பெட்டியில என்ன இருக்கு அப்படின்ற எல்லாருக்குள்ளும் பிறந்துச்சு. ஊர் பஞ்சாயத்துல முடிவு செய்து பெட்டியை திறந்தாங்க. உள்ளே என்ன இருக்கு அப்படின்னு ஆவலோடு எட்டி பார்த்தவங்களுக்கு இன்ப அதிர்ச்சி. ராமன், சீதை, லட்சுமணன், அனுமன், நந்தகிருஷ்ணன், சந்தான கிருஷ்ணன், வேணுகோபாலன், சக்கரத்தாழ்வார் ஆகியோரோட எழில்மிகு திருவுருவ விக்கிரகங்கள் உள்ளே வந்து பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. பார்த்ததுமே அது ரொம்ப பழமையானது அப்படின்றத அறிய முடிஞ்சிச்சு. இத்தனை தெய்வ உருவங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வது அப்படின்னு திகைத்தாங்க மீனவ மக்கள். பின்னாடி அவற்றை புதுவை நகரத்துல இருந்த வரதராஜ பெருமாள் கோயில சமர்ப்பித்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தெய்வங்கள் தங்கள் கரைக்கு தேடி வந்த நிகழ்வை ஆண்டுதோறும் கொண்டாட விரும்பினாங்க. அதனால 1902ஆம் ஆண்டு இது குறித்து வரதராஜ பெருமாள் கோயிலோட நிர்வாக தலைவராக இருந்த கலவை கிருஷ்ண செட்டியார்ட்ட கோரிக்கை வைத்தாங்க.
அவர்களோட கோரிக்கையில உள்ள நியாயத்தை உணர்ந்த கிருஷ்ணன் ஆண்டுதோறும் மாசிமக தீர்த்தவாரி திருவிழாவை இனி வைத்திக்குப்ப கரையிலேயே நடத்துவது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வர 120 ஆண்டுகளுக்கு மேலாக வரதராஜ பெருமாள் மாசிமக தினத்தன்று வைத்திக்குப்பம் கடற்கரைக்கு வந்து சமுத்திரத்துல தீர்த்தவாரி கண்டருள்றார். இன்னைக்கும் புதுவையில நடைபெறும் விழாக்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்ற விழாவா மாசிமகம் திகழ்கிறது. இந்த விழாவில புதுவை மட்டும் இல்லாம தமிழகத்து கோயில்களோட உற்சவ மூர்த்திகளும் திரளாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறாங்க. அந்த அற்புத காட்சியை காண லட்சக்கணக்கில் பக்தர்கள் கடற்கரையில அங்க கூடுவாங்க. இந்த வரதராஜ பெருமாள் கோயிலோட தல விருட்சம் பலா. தீர்த்தம் வந்து சந்திர புஷ்கர்ணி. வைத்திக்குப்பத்துல கண்டெடுக்கப்பட்ட கோதண்டராமர் சன்னதியில தான் கடல்ல கல் தொட்டி மூலம் மிதந்து வந்த மற்ற விக்கிரகங்களும் எழுந்து அருளிருக்கு. கருங்கல் தொட்டியும் இங்கு காட்சியா வைக்கப்பட்டிருக்கு. காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலை போலவே இங்கேயும் தங்க வெள்ளி பள்ளிகளை காண முடியும். இந்த பள்ளிகளை தரிசனம் செய்தா பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றாங்க பெரியவங்க. இந்த கோயிலை பற்றிய செய்திகளை வரதராஜ பெருமாள் பதிற்று 10 வரதராஜ பெருமாள் திருமாலை, பெருந்தேவி தாயார் திருப்பதிகம், புதுவை கலம்பகம், புதுவை வெண்பா பிரபந்தங்கள் தெரிவிக்கின்றன. ஆண்டுதோறும் சித்திர மாதம் ராமானுஜர் திருநட்சத்திர விழா அன்னைக்கு லட்ச தீபம் வைபவம் கோலாகலமா நடைபெறும். அது மட்டும் இல்லாம வைகாசி மாதம் பிரம்மோற்சவம், ஆடி வசந்த விழா, ஆடி பூர விழா, இது போல பல விழாக்கள் இங்க கோலாகலமா கொண்டாடப்படுது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா ஒரு முறையாவது புதுவை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்து வழிபட்டுட்டு போங்க. இவங்களுக்கே புகலிடம் தந்து காத்தருளிய வரதராஜர் நம் வாழ்வையும் காத்து ரட்சிக்க வழிநடத்துவார். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதுவும் பிடிச்சிருந்தா